சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன, அதெல்லாமே சாத்தியமா, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் எலெக்ஷனுக்கான வாக்கு எண்ணிக்கைலாம் பார்த்தா முடிஞ்சிருச்சுங்க. டிவிக்கு ஆல்மோஸ்ட் 108 தொகுதியை வின் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி அவங்கவுங்க தொகுதியெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்னும் பார்த்தா மெஜாரிட்டி நிரூபித்தாலும், அப்படி நிரூபித்தா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்க முடியுங்க. ஆல்மோஸ்ட் நிரூபிச்சிருவாங்க. அதிகபட்சமாக அவர் தான் முதலமைச்சராக ஆக போகிறாரு என்பது 99% உறுதி ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிவிகே சார்பில் என்னமான தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க, அவங்க அந்த திட்டத்தில் எப்போல்லாம் செயல்படுத்துவாங்க, அதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ உங்களுக்கு வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க, tvkvijay.com. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் தேர்தல் அறிக்கை நீங்கள் தெரிவிச்சுக்கலாங்க. நம்ம முக்கியமான தேர்தல் அறிக்கை அதை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மகளிருக்கு. ஸோ மகளிருக்கு பார்த்தா பெண்கள், குழந்தைகள், முதியோர் பாதுகாப்புக்கு தனி இலாக்கா அமைக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பதற்காக இந்த ஒரு தனி இலாக்கா அமைக்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய மகளிர் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அமல்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பாருங்க, மாதம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகளுடன் அறிவிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது யாருக்கு கிடைக்காது அப்படின்னா மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவருடைய குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, மீதி எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா குடும்பங்களுக்குமே 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்குமே மாதம் ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் இது கிடைக்காது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2500 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்பது கொஞ்சம் பார்த்தா ஒரு சவாலான விஷயமே சொல்லாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதனாலே பார்த்தா தமிழகத்தில் நிறையா கடன் சுமையெல்லாம் ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்க முடியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும், பட் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. என்ன திட்டம் அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டரை இலவசமாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி வெளியிடும் போது வேற ஒரு நிலவரம் இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை பார்த்தா சுமூகமாக, அதாவது சீரிய இடைவெளியில் போயிட்டே இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காசு கொடுத்தாலும் நமக்கு சிலிண்டர் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் எல்லாமே இந்தியா முழுக்கவே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தா உடனே செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. மேபி இந்த சிலிண்டர் எல்லாமே பார்த்தா எப்போ சீராக அமையுதோ அப்போ தான் பார்த்தா இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தா நிறைய அமௌண்ட்டை கொடுத்து சிலிண்டர் கிடைக்காம இருக்காங்க. அந்த வகையில் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் இருந்தாலும் செயல்படுத்துவாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது யாருக்கு அப்படின்னா நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வில் பங்கேற்பதில் தமிழக வெற்றி கழகமும் மகிழ்ச்சி அடைந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ திருமணம் ஆகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு 1 கிராம், அதாவது 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்க, தரமான பட்டு சேலை வழங்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே அதிமுக ஆட்சியிலே இந்த தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருந்துச்சுங்க. 1 பவுன் தங்கம் வித் 50,000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்போவே. பட் இந்த ஸ்கீம் ஓரளவுக்கு சாத்தியம்தான். பட் இருந்தாலும் இப்போ ஸோ பவுன், அதாவது உடைய நகையோட ரேட்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க. 1.20 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பட் இது ஓரளவுக்கு சாத்தியம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க, திருமணம் பண்ணுற எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க. ஏன்னா இப்போ சொல்லியிருக்க எல்லா திட்டமே எல்லாருக்குமே கிடச்சிடாதுங்க. அந்த திட்டத்திற்கு ஒரு தகுதிகள் நிர்ணயம் செய்வாங்க. இந்த குடும்ப ஆண்டு வருமானம் தான் இருக்கணும், அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக வைப்பாங்க. அதுக்குன்னு அஃபிஷியலாக ஜியோ பாஸ் பண்ணுவாங்க.
ஜியோ பாஸ் பண்ணி அதில் வந்து என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து சாத்தியம் தான். எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா தான் இந்த ஒரு ஸ்கீமில் ரொம்பவே வந்து பார்த்தா ரிஸ்க் அதிகமாக இருக்கும், கொடுக்க முடியாமல் போகலாம். பட் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் தகுதி வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து போகும். அதுக்கப்புறம் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலே இல்லாமல் செல்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 15,000 பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது 1 to 12th வரைக்கும் உள்ள எந்த குழந்தையுமே கல்வி இடைநிற்றலே இல்லாமல் போவதற்காக அந்த தாய்க்கு 15,000 வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வந்து பார்த்தா ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்கீம்னே சொல்லாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் 5,000 கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு வருஷத்துக்கு கொடுக்குற மாரி இருக்கும். இதுக்கும் கண்டிப்பாக தகுதி நிர்ணயம் செய்து தான் கொடுப்பாங்க. அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெற்றி பயண திட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேருந்துகளில் இதுக்குன்னு மகளிருக்கு இலவசமாக பேருந்துகளில் பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும்தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் தமிழகத்தின் எந்த ஒரு மாவட்டத்திலேருந்து மற்ற மாவட்டத்துக்கு இலவசமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் தமிழகத்தில் எங்கே வேணாலும் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இந்த ஒரு திட்டம் பொருந்துங்க. இதுவும் வந்து ஓரளவுக்கு பாசிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டாலரன்ஸ் கிரைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது கிரைம் ரேட்லாம் குறைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையில் உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அதை வந்து நிரூபிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தா பெண்களுக்கு அந்த பாடி கார்டு மாரி பெண்களுக்காக வந்து இந்த திட்டம் மூலமாக கொண்டு வராங்க. தமிழகம் அதாவது மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அப்படின்றத கொண்டு வராங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முடிவுகள்லாம் வழங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றத்தை கொண்டு வராங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல திட்டனே சொல்லாங்க. இதெல்லாம் செயல்படுத்திடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டார்க் ஸ்பாட்டை கொண்டு வராங்க. அதாவது எங்கேயுமே வந்து இருட்டாக இருக்கக்கூடாது, மெயின் ஏரியாவில் எங்கேயுமே இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக 24/7 இயங்கும் மத்திய கட்டளை மையத்துடன் இணைக்கப்பட்ட அவசர கால பேனிக் பட்டன்லாம் இருக்கணும். தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களும் பொருத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே சிசிடிவி கேமராக்கள் விளக்குகள் வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு நல்ல திட்டம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு விலையில்லா சானிட்டரி பேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நிறைய இடங்களில் வந்து இருக்குது. பட் நிறையா ஒழுங்காக செயல்படல, இப்போ வந்து செயல்படும் அப்படின்னவே நம்பலாம். நெக்ஸ்ட்டு சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. நிலுவையில் உள்ள கடன்களை திரும்ப செலுத்துவதன் மூலம் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு வட்டியில்லா கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 100% மானியமாகவே உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது என்ன ஸ்கீம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்க. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்கள், தரமான பேபி சோப், பேபி ஆயில், பேபி பவுண்டர் போன்றெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஏன்னா தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. அது வந்து எத்தனை கிராம் அதை பற்றி இன்னும் மென்ஷன் பண்ணலைங்க. அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓரளவுக்கு வந்து பாசிபிள் இருக்குன்னு நம்பலாம். இதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரிய வரல. அதேமாரி வெல்கம் கிட் ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அது இன்னும் தரம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க மகளிருக்கான திட்டங்கள். மகளிருக்கு நிறையா திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதி செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ரூபாய் 2,500 கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு இதுக்கே வந்து பார்த்தா உங்களுக்கு நிறையா கோடி வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதேமாரி இந்த தங்கம் இது இருக்க பாருங்கள், தாலிக்கு தங்கம், அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
300 கோடி 400 கோடி அந்த மாதிரி மேலே செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பெண்களுக்கு முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள், இளைஞர்களுக்கும் ஒரு சில திட்டத்தை கொண்டு வராங்க. முதல்ல என்ன அப்படின்னா போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு. தமிழகத்தில் போதைப் பொருளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களையும் முன்மொழித்துட்டு வராங்க. கண்டிப்பாக இது பார்த்தா முக்கியமாக ஒழுங்காக செயல்படுத்தணும். ஏன்னா இப்போதைக்கு அதிகமாக போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது, அதை ஒழுங்குபடுத்தணும். நெக்ஸ்ட்டு கல்வி உத்தரவாத திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது நிதி பற்றாக்குறையால் இளைஞர்கள் கல்வி தடையாமல் இருக்க 12ஆம் வகுப்பு பிறகு PhD வரை கல்வி பயில 20 லட்ச ரூபா பார்த்தா பிணை இல்லாமல் கடன் வழங்குறாங்க. நீங்கள் காலேஜ் படிப்பதற்கு 20 லட்சம் வரைக்கும் கடன் உதவித்தொகை வழங்குறாங்க. தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் அப்படின்றத ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. இதன் மூலமாக என்ன ஆக்ட் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணிக்கான ஆட்சேர்ப்பு சுழற்சி தாமதம் ஏற்படா வண்ணம் 365 நாட்கள் சட்டப்படியாக கால அட்டணை முடிக்கப்படும். அதாவது டிஎன்பிஎஸ்சி போன்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஆர்பி எல்லாமே வருஷம் ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்க அப்படின்னா 365 நாட்களுக்குள்ள எல்லாத்தையுமே சட்டப்படியாக முடிக்கணும் அப்படின்ற மாரி கொண்டு வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு தாமத சுழல் நீதி உதவி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தாங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கணும். அதாவது சுயமாக தொழில் பண்ணக்கூடாது, எங்கேயுமே ஒரு ப்ரைவேட் ஜாபில் கூட போய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைச்சிடாதுங்க. இதெல்லாமே நீங்கள் ரொம்பவே சும்மா தான் இருக்கீங்க, வேலை மட்டும் தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி தொழில் பயிற்சி உத்தரவாதம். இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் பார்த்தா கிராஜுவேட்டுக்கு 10,000 ரூபாய், டிப்ளமோ ஐடி 8,000 ரூபாய். இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்குது. ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது பார்த்தா யூஸ்வலாக இருக்கிறதா. வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்ற திட்டம் கொண்டு வராங்க. இதுக்காக அப்படின்னா தொழில் முனைவோர்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்காக 25 லட்சம் வரை பிணை இல்லாமல் தொழில் கடன் பெற அரசாங்க உத்தரவாதம் அளிக்கும் அப்படின்ற மாதிரி திட்டம் கொண்டு வராங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லோன் கிடைச்சிக்கலாம். நம்ம ஊரில் நமக்கே வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி மீது 2.5% மானியமும் மின்கட்டணம் மீது 5% மானியம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது தனியார் தொழிற்சாலை இருக்கு பாருங்க, பிரைவேட் நிறுவனங்களில் 75% இடஒதுக்கீடு தமிழர்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தா பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வட மாநிலத்தில் இருக்கவங்கள வச்சு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த நிலை மாறணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் பதவியின் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தலா ரூபாய் 18,000 ஊதியத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இதன் மூலம் 100% அரசு சேவைகள் மக்களின் வீடு தேடி வர வழிவகை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இளைஞருடைய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் நேரடியாக அரசிடம் தெரிவிக்க தகுந்த தளமாக உருவாக்கப்படும். ஏதாச்சும் நீங்கள் தெரிவிக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னா தாராளமாக தெரிவிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வராங்க. 500 படைப்பு முனைவோர் பள்ளிகள் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்புகள். இதை தவிர்த்து நிர்வாகம், நிர்வாகம் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சிட்டிசன் பிரைவிலேஜ் கார்டு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு எப்படி இருக்கோ அதேமாரி ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் லஞ்சம் இல்லாமல் போய் சேர தமிழ்நாடு சிட்டிசன் பிரைவிலேஜ் கார்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். பிறப்பிலிருந்து அனைத்து நலத்திட்டங்களும் விண்ணப்பிக்காமலே ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் நேரடியாக வீட்டு வாசலுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு புதிய கார்டை தமிழகத்துக்கு அமல்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட் டு சர்விங் ஆக்டை கொண்டு வராங்க. அதாவது தமிழகத்திற்கு ஒரு புதிய ஆப் கொண்டு வராங்க. இந்த ஆப் மூலமாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, புகார் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப் கொண்டு வரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் என்னமான ஸ்கீம்லாம் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்கும் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாக காட்டப்படும் அப்படின்னு கொடுத்துறாங்க. சிட்டிசன்ஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா கருத்துக்கள், உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மக்கள் அரங்கம் திட்டம் கொண்டு வராங்க. அதாவது
5 லட்சம் கையொப்பம் கொண்ட மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் தனி விவாதம் நடத்தப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 லட்சம் பேர் ஏதாச்சும் ஒரே ஒரு ஸ்கீம் குறித்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை குறித்து விவாதம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு செயற்கை நுண்ணறிவு தலைநகரம் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் உருவாக்கப்படும். ஸோ யூனிவர்சிட்டிலாம் வந்து கொண்டு வரும் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை தன்னிறைவு மற்றும் தொழில்நுட்ப நாடாக மாற்றுவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிர்வாகத்துக்கான இது. நெக்ஸ்ட்டு காவல்துறை. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தா சேலரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லீவ் விடுவது, இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காவல்துறைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரசு பணியாளர்களுக்கும் ஒரு சில தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரிசீலித்து பழைய ஓய்வூதியத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் தாவேக அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். அதாவது 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆசிரியராக, செவிலியராக மற்றும் பணியாளராக டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வில் ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்மலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நிறையா ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி அளிக்கப்படும். அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஏக்கருக்குள்ளே நீங்கள் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் உள்ள கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுங்க. அதுக்கப்புறம் விலை பொருட்களுக்கு சட்டப்பூர்வ ஆதரவு விலை உறுதி செய்யப்படும். நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாகுபடியாளர் உரிமை அட்டை மூலம் குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் நேரடி முதலீட்டு உதவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாக 100% பயிர் காப்பீடு உறுதி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பீக் ஹவர்ஸ்க்கான மின் கட்டணம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ மீட்டெடுக்க 15 கோடி மதிப்பிலான மாநில கடன் உத்தரவாத நிதி வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறையா அப்டேட் கொடுத்துருக்காங்க. உலகளாவிய போட்டியை எதிர்கொள்ள மூலதன கடன்லாம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நெசவாளர்களுக்கும் நிறையா வந்து அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதேமாரி வந்து பார்த்தா இதை தவிர்த்து 200 யூனிட்டுக்கான இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் வந்து இருக்குது. இப்போ 200 யூனிட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மின்சார கட்டணம் வந்து செலுத்த வேண்டாம். அந்த 200 யூனிட் மின்சாரத்தை வந்து ஸ்கீம் கொடுப்பதும் கண்டிப்பாக ரொம்பவே வந்து அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்து தமிழகத்தில் மின்சாரத்துறை எங்கேயோ வந்து போயிட்டுருக்குங்க. ரொம்ப கடன் சுமை மின்சாரத்துறை அதிகரித்து போயிட்டுருக்கு. அது காரணம் அந்த இலவச மின்சாரம் தான். இவங்க என்ன 200 யூனிட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இதை தவிர்த்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து உயர்த்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இவங்க சொல்லியிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளில் எதெல்லாம் நிறைவேற்ற முடியும், எதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.